இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாலே எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு வந்து சேரும். விருச்சக ராசிக்கு 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடமான தனுஷுக்குள் சனி செல்கிறது. 26/12/2020 அன்று விருச்சக ராசிக்கு 7.5 சனி முழுமையாக முடிவடைகிறது. 21/12/2011 முதல் 26/12/2020 வரையிலான 9 வருட காலத்திற்கு 7.5 சனியின் பாதிப்பு விருச்சகத்துக்கு இருக்கும். பொதுவாக 7.5 ஆண்டுகள் என்று சொல்லப்படுவது இம்முறை விருச்சகத்துக்கு 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இவற்றுள் இரண்டாவது 2.5 சுற்று கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த நேரம் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது. 7.5 சனியின் மிக முக்கியமான இரண்டாவது 2.5 முடியப் போவதால் இனி வரவிருக்கும் காலமான பாதச்சனி காலத்தில் பாதிப்புகள் குறைவாக இருக்கும். எனினும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 7.5 சனி முழுமையாக முடிவடைகிறது. சனி பகவான் விருச்சகத்திற்கு நன்மை செய்யாத கிரகம். எனவே ராசியை விட்டு சனி நகர்வதால் 7.5 சனியின் தாக்கம் பெருமளவு குறையும். நன்மைகள் நிச்சயம் நடைபெறும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தடைபட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இனி ஓரளவு வேகமாக நடைபெறும். நீதிமன்ற வழக்குகள் காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவற்றிலிருந்து பெருமளவு விடுதலை அடைவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான மனஸ்தாபங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட கடுமையான நஷ்டங்களை எல்லாம் ஈடு செய்யும் விதத்தில் ஓரளவு நல்ல லாபம் வரும். குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறையும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக இணைவார்கள். சொத்து பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கருத்து வேறுபாடுகளும் முடிவுக்கு வருகின்ற நேரம். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்களும் அவதூறு வழக்குகளும் முடிவுக்கு வரும். உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுவதை எதிர்த்து யாரேனும் வழக்கு தொடுத்திருந்தால் அவை முடிவுக்கு வரும். அலுவலகத்தில் உள்ள அனைத்து விதமான சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும். இரண்டாவது சுற்று 7.5 சனி நடைபெறுபவர்களுக்கு தீமைகளை விட நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். எனவே இதில் கூறப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் விருச்சக ராசியில் உள்ள ஒருவருக்கொருவர் சிறிது மாறுபடலாம். எப்படி இருந்தாலும் ராசியை விட்டு சனி நகர்ந்து 2ஆம் இடம் செல்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். அனைத்து விருச்சக ராசியினருக்கும் இதனால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இப்பொழுது ராசியை விட்டு சனி நகர்ந்து விடுவதால் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீர்கள். சோம்பேறித்தனம் உங்களை விட்டு அகலும். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலையிலே இருந்த நோயாளிகள் சிலருக்கு மாற்று சிகிச்சை மூலமாகவும் மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் கத்தியும் இரத்தமும் இல்லாமலேயே நோயை குணப்படுத்த முடியும். காலில் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால், மூட்டுவலி போன்ற காரணங்களால் சரிவர நடக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அத்தகைய பிரச்சனைகளிலிருந்து இந்த சனிப்பெயர்ச்சி மிக பெரிய விடுதலையை கொடுக்கும். நஷ்டங்கள் இனி இருக்காது. வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். இழந்த பொருட்களை பெருமளவு சம்பாதித்து விடுவீர்கள். பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்படும். திருமண வயதில் உள்ள விருச்சக ராசி யுவதிகளுக்கெல்லாம் மணமேடை தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்க்கை துணை அமையும் நேரம் நெருங்கிவிட்டது. நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே அனைத்து விதத்திலும் நல்ல பொருத்தமுள்ள கணவரை அடைய போகிறீர்கள். வருகிற மாசி பங்குனி மாதங்களில் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக உள்ளது. திருமணம் ஆன பெண்கள் கர்ப்பவதி ஆவார்கள். குடும்ப வாழ்க்கையில் உள்ள குழப்பங்கள் முடிவுக்கு வரும். அமைதியான சூழ்நிலையில் இல்வாழ்க்கையை நடத்துவீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவது அதிகரிக்கும். வீட்டில் தங்கம் சேரும். அடகு வைத்திருந்த நகைகளை மீட்டு வந்து விடுவீர்கள். புகுந்த வீட்டாருடன் நல்லிணக்கம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை நாளுக்கு நாள் அதிகரிக்கும்.
தம்பதியரில் யாரேனும் ஒருவர் வெளியூரில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் இனி பணி இடமாற்றம் ஏற்பட்டு இருவரும் ஒரே ஊரில் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தும் நேரம் இப்பொழுது உருவாகிறது. வேறு ஏதேனும் காரணங்களுக்காக தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்த தம்பதியர் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்து விடுவர். பிறந்த வீட்டிலிருந்து கிடைக்க வேண்டிய சொத்தின் பங்கு கிடைக்க இன்னும் 3 ஆண்டுகள் தாமதமாகும். அதை பற்றி இப்போது கவலைப்பட வேண்டாம். புதிதாக வீடு மனை போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்த நேரம் வந்துவிட்டது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி சிறப்பாக நடைபெறும். திருமண வயதில் உள்ள பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் திருமணத்தை வெகு சிறப்பாக நடத்தி மகிழ்வீர்கள். வியாபாரிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகள் நீங்கள் சந்தித்த மோசமான நிலை இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது. இனி தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து வெற்றி கொடி நாட்டுவீர்கள். ஜென்ம சனியை நீங்கள் தாண்டி விட்டதால் இனி சோதனைகள் கிடையாது. சாதனைகள் படைக்கப் போகிறீர்கள். செய்து வரும் தொழிலில் ஒரு சில மாற்றங்களை செய்ய வேண்டி வரலாம். பழைய தொழில் கூட்டாளிகள் மாறி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வரவிருக்கும் காலங்களில் நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அதில் வெற்றிகரமாக லாபத்தை சம்பாதிக்க முடியும். கடன் வாங்கியதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது பிறருக்கு கடன் கொடுத்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகள் போன்ற அனைத்தும் இன்னும் 6 மாத காலத்திற்குள் முழுமையாக முடிவுக்கு வரும். கலைத்துறையினருக்கு திறமைசாலிகளான நீங்கள் கலைத்துறையிலே சாதித்து காட்டப் போகிறீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. கடந்த காலத்தில் நடைபெற்ற கசப்பான விஷயங்களை எல்லாம் மறந்துவிடுங்கள். இனி வரவிருக்கும் காலம் இனிப்பான நல்ல நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடைபெற போகும் நேரம். நீங்கள் நீண்ட காலமாக சாதிக்க நினைத்து கொண்டிருக்கும் விஷயங்களை எல்லாம் இப்பொழுது வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மாணவ மாணவியர்களுக்கு உற்சாகமாக கல்வி பயிலும் நல்ல நேரம் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் ஏற்படுகிறது. உடலில் ஏற்பட்ட சோர்வு முழுமையாக விலகிவிடும். மனத்தெளிவுடன் மகிழ்ச்சியுடன் படித்து தேர்வுகளில் மிக பெரிய வெற்றியை பார்க்க போகிறீர்கள். கல்வி பயிலும் இடத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த சக மாணவர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். உங்கள் கவனத்தை முழுமையாக படிப்பில் மட்டுமே செலுத்த முடியும். மிகுந்த ஆர்வத்துடன் பயின்று அனைவரும் ஆச்சரியப்படும் விதத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியமும் அதற்கு ஒத்துழைக்கும். உயர்கல்வி கற்பதற்கு தேவையான ஏற்ற சூழ்நிலை உருவாகும். சிறு தொழில் செய்வோருக்கு அன்றாட தேவைகளுக்கு போதுமான பணவரவு கிடைத்து கொண்டு இருக்கும். யாருடைய தலையீடும் இல்லாமல் தொழிலை வெகு சிறப்பாக செய்வீர்கள். அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இனி வராது. வாங்கிய கடன் அனைத்தையும் முழுமையாக திரும்ப செலுத்தி விடுவீர்கள். காய்கறி பழங்கள் மலர்கள் உணவு பண்டங்கள் குடிநீர் போன்ற வியாபாரங்களில் ஈடுபட்டுள்ளோர்களுக்கு அதில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். பரிகாரம்: செவ்வாயின் வீடான விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். சனி பகவான் உங்கள் ராசியை கடந்து செல்கின்ற இந்த நேரத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்துவிட்டு வரவும்.